Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 5 ஊராட்சிகளுக்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓஏ ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரத்தினசாமி கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்குமார், இளமதி சுப்பிரமணியன், இளைஞரணி மாவட்ட செயலாளர் சூரியபிரகாஷ், பாசறை மாவட்ட துணைத் தலைவர் திருமாவளவன், மாவட்ட பொருளாளர் கண்ணபிரான், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் சுப்பிரமணியன், நிர்வாகிகள் கென்னடி, மாதவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளர் மருதராஜ், அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் தென்னம்பட்டி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், சிறையிலிருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ஏதோ மகாத்மா காந்தி வருவது போல் வரவேற்பு அளிக்கிறார்கள் என்று கூறினார். டிரைவர் சீட் தரேன், கண்டக்டர் சீட் தரேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கி பல கோடி ரூபாய் ஏமாற்றி அந்த பணத்தை அப்படியே வெளிநாடு பேங்குகளை போட்டது கையங்கலமா மத்திய அரசாங்கம் பிடிக்கிறது. அவர் வெளியே வர்றாரு, சாயங்காலம் ஸ்டாலின் சொல்றார், இவ்வளவு கொடுமைகளுக்கு இடையே 471 நாள் சிறையில் இருந்து வந்த தீரனை வீரனை, என்னுடைய உடன்பிறவா தம்பியை உன்னை வரவேற்கிறேன். ஈனம் வீரம் மானம் சுர்வோசம் சூடு சொர்ணம் இருந்தா இவனுக்காவது லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு வந்தவனை போய் இப்படி வரவேற்பான ஒரு முதலமைச்சர்.